இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் WWE சமீபத்தில் முடிஞ்ச ஸ்மாக் டவுன்ல 2 விதமான டீசர் விட்டுருக்காங்க. அந்த டீசருக்கான உண்மை காரணம் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சுக்கிறது முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்ம தொடர்ந்து பாருங்க. WWE ஃபர்ஸ்ட் ஒரு டீசர் விடுறாங்க. அந்த டீசர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிவப்பு கலர் டார்க்கில் விடுறாங்க. அந்த டார்க்கில் பார்த்தீங்கன்னா டாப் ரோப்பில் ஒருத்தர் உட்காந்துருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த இது உட்காந்துருக்கிறது யாருன்றதே நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். அவர் யார் அவர் அப்படி டாப் ரோப்பில் உட்காந்துருக்காருன்னு கேட்டிங்கன்னா லுச்சாவை சேர்ந்த ரெஸ்லரான அவர் தான் யாருன்னு கேட்டிங்கன்னா இன்னொரு மாஸ்க் ரெஸ்லர். அந்த மாஸ்க் ரெஸ்லரை டீஸ் பண்ண விதமாக தான் WWE அந்த டீஸை விட்டுருக்காங்க. அது யாருன்னு கேட்டிங்கன்னா வேறு யாரும் இல்லை, ரே ஃபினிக்ஸ் தான் இப்போ WWEக்கு வரப்போகிறார். ஆனால் வந்து ரா சைடுக்கு வருவார்னு எதிர்பார்த்தோம். ரா சைடுக்கு இல்லை, ஸ்மாக் டவுன் சைடுக்குன்ற மாதிரி இப்போதைக்கு ஓரளவுக்கு கிளியர் ஆகிருக்கு. ரே ஃபினிக்ஸ் ஸ்மாக் டவுன் சைடுக்கு கூடிய சீக்கிரத்தில் டெபுட் ஆக போகிறார். அதுக்காக தான் இப்போ இந்த டீசரை WWE இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஒரு ரெஸ்லரோட டீசர் இதுதான். அடுத்தடுத்து WWE தொடர்ந்து மேற்கொண்டு பெரிய பெரிய அப்டேட்லாம் விடுவாங்க. இவரை பற்றி ரிட்டர்ன் வர்றதுக்காக கூடிய சீக்கிரத்தில் இவரோட ரிட்டர்ன் தெரிஞ்சிடும். இப்போ ஒரு ஸ்மாக் டவுன் சைடு டெபிட் ஆக போகிறதாக ஒரு கிளியர் கிடச்சிருக்கு. அடுத்ததாக WWE இன்னொரு டீசர் விட்டுருந்தாங்க. அந்த டீசரை பற்றி என்னன்றது, இந்த டீசர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெறும் ஒரு பிளாக்காக வந்து ஒரு அதாவது பிளாக்காக வந்து புகை மூட்டமாக வந்து அதுக்கப்புறம் 4ன்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. இந்த டீசர் யாருக்காக என்னத்துக்காக இந்த டீசர் விட்டுருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு மிஸ்டீரியஸ் ரெஸ்லரை குறிக்கும் விதமாக தான் இந்த டீசரை விட்டுருக்காங்க. அப்போ உங்களுக்கு சந்தேகம் வரல, இன்னொரு மிஸ்டீரியஸ் ரெஸ்லர் டெபுட் ஆக போறாருன்னு கேட்டிங்கன்னா டெபுட்லாம் கிடையாது. இந்த மிஸ்டீரியஸ் ரெஸ்லர் மீண்டும் ரிட்டர்ன் வர போறாரு அப்படின்றது இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. அது யாருன்னு கேட்டிங்கன்னா ஃபார்மர் WWE ரெஸ்லர் தான் இப்போ மீண்டும் WWEக்கு வர போறாரு. இவரும் ரா சைடுக்கு ஒருவர் ரா சைடில் வந்து ஜட்ஜ்மெண்டே கூட இணைவார்ன்ற மாதிரி பார்த்தோம். ஆனால் வந்து WWE இப்போ பார்த்தா ஷாக்கிங்காக ஸ்மாக் டவுன் சைடில் டீசர் விட்டுருக்காங்க. அதனால இந்த ஸ்மாக் டவுன் சைடில் இவரையும் நம்ம எதிர்பார்க்கலான்ற மாதிரி இப்போதைக்கு தெரிஞ்சுங்க. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஏடபிள்யூல மக்கா பிளாக் அப்படின்ற பேரில் ஹவுஸ் ஆஃப் பிளாக் டீமோட தலைவனாக இருந்த மக்கா பிளாக் தான் இப்போ WWEக்கு மீண்டும் வர போகிறாரு. WWEல அலிஸ்டர் பிளாக் என்ற நேமில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவரு மீண்டும் WWEக்கு அலிஸ்டர் பிளாக் என்ற கேரக்டரில் வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அவருக்காக தான் இந்த 4ன்ற டீசரை விட்டுருக்காங்க WWE அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு தகவல் கிடைச்சிருக்கு. ரே ஃபினிக்ஸும் அது மட்டும் இல்லாமல் அலிஸ்டர் பிளாக்கும் மீண்டும் WWEக்கு வராங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்று கீழே உள்ள கமெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.